மட்டும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ கலந்துரையாடல் செய்யவிருப்பது திரு ஜோசப் மிஸ்ரா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கண்ணே. இந்த காணொளி வாயிலா குறிப்பா ம். டிவிகேவை சார்ந்த ஒரு நண்பருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க நெறைய காணொளிகளுக்கெல்லாம் கமெண்ட்லாம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஆனா, அதுல வந்து இந்த இது நம்மளுடைய காணொளிக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்க இந்த நண்பர் வந்து வித்தியாசமானவரா இருக்காரு. மரியாதையா பதில் சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி. அதுல வந்து கருத்து சொல்லியிருக்காரு. கருத்து சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா கருத்தையும் பார்த்தோம். புரிதல் இருக்கான்னு கேட்டா, அரசியல் புரிதல் இருக்கான்னு கேட்டா, அதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்கு. அது அவருக்கான என்னன்னா, பதில் அவருடைய கேட்கணும். கருத்த என்னாலயும் படிக்க முடிஞ்சுச்சு, உணர முடிஞ்சுச்சு. அவரு அவருக்கு கொஞ்சம் மனக்குமுறல் இருக்கு, நம்ம பேசுனதுல. அ அதுல அதுல என்ன சொல்றது அவருக்குன்னு தெரியல எனக்கு. ஏன்னா, அ அவர் வந்துட்டு நெறைய வார்த்தைகள் நமக்கு நெறைய சொல்லியிருந்தார் நமக்கு. அதுல முக்கியமா வந்துட்டு அவரு சொல்ல வந்தது வந்துட்டு, அ எங்க அவரு சொல்ல வந்தது மட்டும் கிடையாது. அவரு மனநிலைமையும் அப்படிதான். அவருடைய கட்சி பொறுப்பாளர்களுடைய மனநிலைமையும் அதுதான். ஏன் அவருடைய கட்சி தலைவரோட மனநிலைமையும் அதுதான். "நாங்க உங்கள மாரி அரசியல் பண்ண வரல. நாங்க நல்லது பண்ண வந்திருக்கோம்" அப்படின்றது. எது? நல்லது பண்ண வந்திருக்கீங்களா? அப்ப நாங்க அரசியல் பண்றோமா? அப்ப அரசியல் பண்ணுமா, நல்லது பண்ணணுமா? அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கே ஃபர்ஸ்ட்டு. அப்ப அரசியல்னா என்னன்ற ஒரு கேள்வி வந்து இங்க பிறக்குது. அவங்களுக்கு முதல்ல நல்லதுன்னா என்ன? அரசியல்னா என்னங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தணும் முதல்ல. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா, நீங்க வந்து கண்டிப்பா. நல்லதுன்னா இங்க என்னங்கிறத பத்தி சொல்லுங்க. புரியல. என்ன கேட்கிறீங்க? நல்லது செய்யறதுன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க இங்க சொல்லுங்க. நல்லது செய்யறது அப்படின்னா, அதாவது இப்ப நான் ஒரு தொழில் பார்க்கிறேன். நான் வந்து ஒரு சம்பாரிக்கிறேன். நான் ஒரு தொழில் பார்க்கிறேன். அதனால எனக்கு வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்த வச்சு நான் ஏதோ ஒரு ஒரு ஏழை பாழைக்கு ஏதோ ஒரு ஒரு உதவி செய்யறேன். அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய அளவுகோல் வந்து எப்படி மாற்றங்கள் இருக்கலாம். என் அளவுகோல்ல மாற்றங்கள் இருக்கலாம். அது தொகையில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா, நான் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்ற நினைக்க ஒரு ஒரு மனப்பான்மை. நெனப்பு தான் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுல நெறைய கோணங்கள் இருக்கு. நெறைய ச சதவீதாரங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுல எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ தொழிலதிபர்கள் இன்னைக்கு வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே பட்டியல்ல. ஏன் இப்போ ஒரு நல்லது செய்யணும்னு நெனச்சுக்கிட்டா நம்ம வந்துட்டு ஒரு மருத்துவமனை கட்டி தரலாம். ஒரு 100 குழந்தைங்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்றதுக்கு குடுக்கலாம். அ இந்த நடவண்டி குடுக்குறாங்க இல்லையா? அந்த மாரியான அ ஊனமுற்றோருக்கு ஆமாம். அந்த மாரியான விஷயத்தெல்லாம் நீங்க ஒரு மருத்துவமனைய கட்டி விடுங்களா? விஜய் இலவச மருத்துவமனைன்னு போடுங்களா? இலவச விஜய் கண் மருத்துவமனைன்னு தா போடுங்களா? எவ்வளவு பேரு தாராளமா கட்டி பயன்படுவாங்க. குடுக்கலாம். நல்லது நீங்க செய்யுங்க வந்துட்டு அப்படின்னு. அத நீங்க தொடர்ந்து இப்ப நம்ம தொடர்ந்து அதாவது கட்டி குடுக்குறது மட்டும் கிடையாது. அத தொடர்ந்து இயக்கலாம் நீங்க. தொடர்ந்து இயக்குற அளவுக்கு உங்க ஒரு ஒரு எளிய முறையில நீங்க இயக்கலாம். அத வச்சு உங்களுடைய தொண்ட நீங்க ஆற்றலாம் கண்டிப்பா. இத மாரி எத்தனையோ பேர் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. உதாரணமா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரத்தன் டாட்டால இறந்து போன ரத்தன் டாட்டா அவர்களும் சரி, இன்னைக்கு அ அம்பானி இருக்காரு. நம்ம அம்பானி எவ்வளவோ குறை சொல்றோம். அவங்களும் சரி, நெறைய தொழிலதிபர்கள். அ நம்ம நடிகர்கள் அ இவரு நம்ம அமிதாப் பச்சன் ஆரம்பிச்சு, அக்ஷய் குமார் ஆரம்பிச்சு, அமீர் கான் ஆரம்பிச்சு, எவ்வளவோ பேர் இருக்காங்க. சோனு சூட் இருக்காரு. அவரு அருந்ததி எவ்வளவோ பேர் அருந்ததி வந்துட்டு படத்துல வில்லனா வந்திருப்பாரு அவரா? ஆமா. நீங்க வில்லனா தான் அவர பார்க்குறீங்க. அவரு மிகப்பெரிய உதவி செய்ற மனப்பான்மை கொண்டவரு. அவரு ம் மிகப்பெரிய ஆளு உதவி செய்றதுல. கிராமங்கள் தத்தெடுத்து ஆமா. அது கிராமங்கள தத்தெடுத்து அவ்ளோ சூப்பரா வந்துட்டு அவங்களுடைய அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வளர்ச்சி பணிகளையும் அவங்களே பார்த்துக்கிறாரு. நம்ம சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், எவ்வளவோ பேர் பண்றாங்க. இந்த மாரி நல்லது வந்து பண்றது வேற. இப்ப கேப்டன் கூட பார்த்தீங்கன்னா, அவரு இருக்கிற வரைக்கும் பசியே இல்லன்னு சொல்லுவாங்க. அது நல்லது. அதே கேப்டன் நல்லதும் பண்ணியிருக்காரு. அதே கேப்டன் அரசியலும் பண்ணியிருக்காரு. இங்க கேப்டனுடைய அரசியல் விமர்சிக்கப்படுது. ஆனா கேப்டன் பண்ண நல்லது இல்லன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. சிறந்த உண்மதான். எடுத்துக்காட்டா இல்லையா? நீங்க சொல்றது. உண்மதான். சிறந்த நான் சொல்றது. எடுத்துக்காட்டு. அது இப்போ சாப்பா கேப்டன் பண்ண நல்லதுன்னு இருக்கு. கேப்டன் பண்ண அரசியல்னு இருக்கு. அவரு அரசியல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ண அரசியலை விமர்சிக்கிறவங்க யாருமே விஜயகாந்த் பண்ண நல்லது விமர்சிக்க முடியாது. ஏன்னா, அவர் நல்லது பண்ணது தான். அது அவரு இல்லன்னு ஆயிடாது. அவரு சாப்பாடு போட்டாரு. அத வந்து அரசியல்னு சொல்ல முடியாது. அது வந்து அவர் செஞ்ச நல்லது. ஆனா, ஆமா, அங்க நல்லது. அரசியல்ங்கிறது வேற. அவரு கட்சி அ ஆரம்பிச்சு வந்தாரு இ பாருங்க. அது இங்கே தான் வந்துட்டு இவர்களுக்கு என்ன இவருடைய தலைவருக்கு வரைக்கும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நல்லது நீங்க பண்ண வரல.
நீங்க தமிழகத்த ஆட்சி செய்ய போறீங்க. நல்லதுன்றது என்னன்னா, அரசியலுக்குள் அடக்கம் தான் நல்லது. இங்க நல்லதும் பண்ணணும், சரியானதும் பண்ணணும், சரியாவும் பண்ணணும், நேர்த்தியாவும் பண்ணணும். அத தக்க சமயத்திலயும் பண்ணணும். எல்லாமே இருக்கணும். அதுலயும் குறைகள், நிறைகள் எல்லாமே வரும். அது எல்லாத்தையுமே சீரா நீங்க கொண்டுட்டு போகணும். இன்னைக்கு ஒரு ரூ. 1000 அ காசு இருக்குன்னா, உங்க பாக்கெட்லேருந்து அந்த ரூ. 1000 எடுத்து நீங்க செலவு பண்றீங்கன்னு சொன்னா, அதுல யாருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், லட்சக்கணக்கான பேரோட பாக்கெட்ல இருந்து ரூ. 100 ரூ. 10 ரூ. 20ன்னு அதாவது பல விகிதங்கள்ல நம்ம வந்துட்டு சேகரிச்சு, அதை எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு, எ எது எ யாரு குறைவா காசு வருமானம் பார்க்கிறா? யாரு ரொம்ப ஏழ்மையா இருக்கா? யாரு ரொம்ப தா அ தாழ்வான நிலைமையில இருக்கா? யாரு வந்து உயர்தரம் இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு 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 கேட்டகரி விஷயத்தெல்லாம் வைஸா பார்த்து பிரிச்சு, அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு மாரி என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு? அவங்களுக்கு ரோடு கரெக்ட்டா இருக்கா? இது எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி கொண்டு போறதுன்றது சாதாரண வேலை கிடையாது. அதுக்கு நெறைய உழைப்பு தேவ. அதுக்கு நெறைய அர்ப்பணிப்பு தேவ. களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். களத்தோட நிலவரம் என்னங்கிறது தெரியணும். அதுக்கு தான் களத்துக்கு வாங்க, களத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது. ஏன்னா, இது இது புரிய மாட்டேங்குது. நல்லது செய்ய வந்திருக்காரு. நல்லது என்ன செய்யணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் புரியணும்ல. நல்லது என்ன செய்யணும்னு புரியணும்ல. ஆமா. அது புரியாம என்ன அரசியல் நம்ப கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 வருஷம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. 2 மாநாடுகள் நீங்க போட்டீங்க. வெற்றிகரமா செஞ்சீங்க. உங்கள பொறுத்தளவுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றீங்க. ரைட்டு. மக்களுக்கு களத்துல நீங்க என்ன நின்னீங்க? உடனே வந்து சொல்லுவீங்க, நாங்க பரந்தூருக்கு வந்து நின்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. பரந்தூர் மட்டும் தான் பிரச்சனை இருக்குதா? சரி பரந்தூரே இருக்கட்டும். பரந்தூருக்கு நீங்க உளமாற நீங்க வந்துட்டு ஆதரவு குடுத்தீங்கன்னு தெரியுமா? பரந்தூர்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீங்க எப்படி ஆதரவு குடுத்துட்டு போனீங்க? ஒரு 3 மணி நேரத்துல அவங்களுக்கான ஆதரவு கிடைச்சிருமா? இன்றளவும் அந்த இதே அந்த பிரச்சனை நடந்துகிட்டே தானே இருக்குது. ஏன்னா, அந்த பரந்தூரோட அந்த 3 மணி நேரத்தோட முடிஞ்சு போச்சு. இவங்களோட விஷயம். அது மட்டும் இல்ல. ஒரு சில முஸ்லீமோட இஷ்யூல கூட இவங்க அவன் அந்த வந்து புரொடெஸ்ட் பள்ளிவாசல் பண்ணிட்டு நிலங்கள் நிலங்கள் அபகரிப்பு சம்பந்தமா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் போணுச்சு. அப்ப வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து டிவிக்கு அதுல கொஞ்சம் சிறப்பா செயல்பட்டதா, அந்த இதுல வழக்கறிஞர் சார்பா வழக்குகள் தொடர்ந்து அந்த வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. அதையும் நாங்க பார்த்தோம். ஏன்னா ஆனா, இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு இல்லையே. நமக்கு ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு மட்டத்திலயும் பிரச்சனை இருக்கு. ஆ உயர் மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. யார் சரி செய்றது இதெல்லாம்? சிஸ்டம் கரப்ட் ஆயிருக்கு. சிஸ்டத்த எப்படி சரி பண்ண போறீங்க? அவரு சொல்லியே 10 வருஷத்துக்கு மேல ஆகுது சிஸ்டம் சரியில்லாம இருக்குன்னு சொல்லி. 10, 15 வருஷம் ஆகப்போகுது. அவரு சொல்லி வெளில போய். எப்படி இந்த சிஸ்டத்த சரி பண்றது? முதல்ல சிஸ்டம் சரியா இருக்கா? தவறா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? அதே சிஸ்டத்த நீங்க ரன் பண்ண வர்றீங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்றீங்க அதே சிஸ்டத்த. வேற ஒண்ணும் பண்ணல நீங்க. நம்ம நாட்டுல மொழி இஷ்யூ இருக்கு. நம்ம தாய்மொழி பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எல்லை வெறும் இந்த பிரச்சனை, நிலங்கள் பிரச்சனை மொழிய இருக்கு. குறித்து 1000 பிரச்சனை இருக்கு. மதங்கள் குறித்து 1000 பிரச்சனை இருக்கு. கேரளா எல்லை பிரச்சனை இருக்குது. இப்போ ரீசென்ட்டா போன மாசத்துல கூட அந்த இதுல என்னது நல்ல ஏரியா? கிருஷ்ணகிரியா? ஏற்காடு கிருஷ்ணகிரி பக்கம்னு நெனைக்கிறேன். ம், ம். அந்த பக்கத்துல வந்து அந்த எல்லைய வந்து முன்னாடி நவுத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நாம் தமிழர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு. பிரச்சனை பண்ணி ஆமா அது நம்ம என்னாச்சுன்னா இது கேரளாக்கு பார்டர கூட அந்த மாரி ஆ நான் கிருஷ்ணகிரின்னு முன்னாடி தவறா கொண்டு சொல்லிட்டேன். வந்துட்டாங்க. தவறா சொல்லிட்டேன். அது வேற கேர் ஏதோ பேரு. வேற கேரளா ஏதோ பார்டர கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்கன்னு அந்த அந்த ஏரியால பிரச்சனைகள். நெறைய இது போயிட்டு மாதிரி இருக்கு அது மாதிரி. அங்கேருந்து குப்பைய இது கொண்டாந்து கொட்டுறது, கழிவுகள் கொண்டாந்து கொட்டுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அத பத்திலாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ நம்ப ஒண்ணும் பெருசா வேணாம். அதாவது அதாவது ஒரு தொண்டர்கள் ஒரு க தொகுதி ரீதியா போராட வேண்டிய போராட்டங்கள் என்ன? மாவட்ட ரீதியா போராட வேண்டிய போராட்டங்கள் என்ன? ஒரு தலைவர் பதவியில இருக்கிறவங்க, பொறுப்பாளர் ஒரு உயர்மட்ட பொறுப்புல இருக்கிறவங்க, போராட வேண்டிய போராட்டங்கள் என்னென்ன? முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? அடுத்த கட்ட மாற்றங்களை எப்படி அமைக்கிறது? அடுத்த தமிழகத்தை எப்படி நம்ம மறு உருவாக்கம் செய்றது? இத எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறது யாரு? யோசிக்கிறது யாரு? எனக்கு முதல்வர் பதவி வேணும். இத தவிர வேற என்ன உங்களுக்கு தாட்ஸ் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கனவு இருக்கணும்ல. திராவிட கட்சிகள் குடுத்த அதே வாக்குறுதிய இவரும் குடுக்குறாருயா. 6 சிலிண்டர் குடுப்பேங்கிறாரு.
அது இப்போ பணம் குடுக்குறேங்கிறாரு. நம்ம இவரு வந்து ஒருத்தர் 2 பேர் விஜய் இருக்கக்கூடாது. இந்த விஜய் அவர்களே எடுத்துருவோம். விஜய பத்தி நான் பேசல. நான் சிறு சிறு காணொளி வாயிலா வந்துட்டு இப்போ 234 தொகுதியில போட்டி போட போற எம்.எல்.ஏக்களுடைய பொ காணொளிகள பார்க்கிறேன். அவங்க வேற எதுவுமே பண்ணல. வெறும் விளம்பர அரசியல் தான் பண்றாங்க. அத தவிர வேற என்ன அரசியல் பண்றாங்க? என்ன கருத்தாளுமையா என்ன பேசியிருக்கிறாங்க? ஒரு 5 நிமிஷம் காணொளி நம்ம பார்க்கவே முடியறதில்ல. ஒரு 5 நிமிஷம் துண்டறிக்கைகள எதையுமே நம்ம பார்க்கறதில்ல. என்ன நான் செய்ய போறேன்றத அவங்க சொல்லி நான் பார்க்கிறதே கிடையாது. கட்சி தலைமையே அத சொல்றது கிடையாதே! அவங்க நம்ப ஒரு கொஸ்டின் கேட்டா நம்மள அசர வைக்கிற மாரி ஒரு பதில் சொல்ற மாரி, அவங்க இத செஞ்சாங்களா? நீங்க இத பண்ணீங்களே, நீங்க ஒழுங்கா? இங்க இதுதான் யாருமே இங்க பாருங்களேன், நம்ம திமுக இந்த இடத்துட்ட பேச்சே எடுக்காததுக்கான காரணம், திமுகவுக்கு சொம்படிக்கிறோம், அதிமுகவுக்கு சொம்படிக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அத நீங்க கிடையாதுன்னு நாங்க உறுதி செய்யணுமா, உறுதி செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்க எங்களுடைய பழைய காணொளிகள் பார்த்தாவே தெரியும். திமுகவுக்கு நாங்க எவ்வளோ அ வச்சு கொள்ளுன்னு கொள்றோம் அப்படின்றது தெரியும். எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் நடுநிலையா தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா, இங்க நீங்க தாவேக்கா செய்ற நல்லத கூட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். பிரச்சனை என்னன்னா, நம்ம எதுனா ஒரு வாதம் வைக்கும்போது, அந்த வாதத்தால எதிர்கொள்றது இல்ல. அவதூறா பரப்புறது இம்மீடியட்டா. நாங்க சொல்ற விஷயத்த நாங்க அன்னைக்கு இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணது என்ன அப்டின்னா, இன்னைக்கு இந்த பெண்களுக்காக உங்க கட்சி தலைவர் போனாருன்றது சரிதான். நாங்க இல்லன்னு மறுக்கல. கரெக்ட்டு தான். போகணும். ஆனா, அதுல ஒரு இருக்கு. அத நீங்க விட்டுட்டீங்க அப்டின்றது தான் மனக்குமுறலா இருக்கு. அத ஒரு ஒரு வேற ஒரு கட்சிக்காரங்களே வந்துட்டு தூண்டுறதா இருக்கட்டும். செய்திகள அவதூறுகள பரப்புறதா இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்துட்டு அந்த யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாரியான வேலைகள்ல ஈடுபடுறாங்களோ, இமிடியேட்டா அவங்க மேல வழக்கு பதிவு பதிஞ்சுகிட்டே இருக்கணும். ஏன் முடியாதா? உங்ககிட்ட அந்த மாரி டீம் இல்லையா? இல்லையாண்ணே? நீங்க சொல்லுங்க. இல்லையா இருக்குமா இல்ல இருக்காதா? உங்கள்ட்ட வழக்கறிஞர்கள் ஏன்? அவங்கள தான் வழக்கறிஞர்கள் சங்கம் எல்லாமே தான் வச்சிருக்காங்களே. அவங்கள்ட்ட எல்லா பிரிவும் தான் இருக்குதே. ஏன் அந்த செய்தி பரவல? ஏன் அந்த செய்தி பரவல? நீங்க எத செய்தியாக்கணும், எத செய்தியாக்கக் கூடாதுன்னு நீங்க கரெக்ட்டா யோசிச்சு பண்றீங்க. யார இப்படி வணங்கணும், யார இப்படி வணங்கணும், யார இப்படி வணங்கணும், யார இப்படி இப்படி வணங்கணும் அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு ஸ்கெட்ச் இருக்கு. உங்களுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லப்பட்டாங்க. ஊர்ல நம்ம வழக்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது தூங்குற குழந்தைய எழுப்பிறலாம். தூங்குற மாரி நடிக்கிற தூங்குறா மாரி நடிக்கிற குழந்தைய எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த விஷயத்த தான் நீங்க பண்றீங்க. என்னன்னா, தூங்குறா மாரி நடிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா தூங்கிட்டா கூட பரவால்ல. நாங்க உங்கள எழுப்பிருவோம் டக்குன்னு. தம்பி எந்திரிப்பான்னு. அதுதான் நாங்க பண்ணோம். இந்த 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா? அப்ப கூடயுமே முதல் ஆதரவு ஏன் நம்ம வந்துட்டு குடுக்க நேர்ந்தது? எடுத்தோனே எனக்கெல்லாம் அந்த ஒப்பீனியனே கிடையாது. இது விஜய் இது விஜய் மேல முழுக்க முழுக்க தவறு அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒப்பீனியன் கிடையாது. ஆனா 4, 5 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒப்பீனியன் வர ஆரம்பிக்குது உங்க மேல. நீங்க செய்தது தவறு தான் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நீங்க நடந்துகிட்டது கிடையாது. அடுத்த 4 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த அது 10 நாள்ல நீங்க அவங்களுக்கே தெரியும். அதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே அது புரியும். இருந்தாலும் என்ன பண்றது? நம்ம வாக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு முட்டு குடுத்தா எப்படி அது? இ சொல்லுங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது, அதற்கு பதில் சொல்லாம, நீங்க அந்த முட்ட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க மேல கேள்வி சி ஒரு நமக்கான ஒரு கேள்வி எழுந்து நிக்கிது. அந்த கேள்விய நீங்க தகர்க்கணும்ல, தவிடுபொடி ஆக்கணும்ல. இப்போ சில கட்சிகள பத்தி, சில கட்சி தலைவர்களுக்கு அவதூறுகள் வரும். அவங்க அத எதிர்கொள்றாங்க. அதுக்கான ஒரு பதில் அவங்க வந்துட்டு உரக்க சொல்றாங்களா இல்லையா? அதுக்கான அது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்க அதுக்கான பதில் குடுத்துடுறாங்கல்ல. நீங்க குடுத்த பதில் என்ன? இன்னொருத்தங்க மேல பழி போடுறதா? நான் ஒரு நான் ஒரு ஒரு ஊர்ல ஒரு சிறியதா ஒரு கல்யாணங்க பண்றேன். ஏதோ ஒண்ணு பண்றேன். அங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா, மெயினா அந்த கல்யாணம் யார் நடத்துனாங்களோ, அவங்கள அவங்க மேல வந்துட்டு குற்றம் பதியாதா? அவங்க மேல தான் கண்டிப்பா பதியும். முதல்ல அவதான் யாரு இந்த விழாவ யார் நடத்துனது? என்ன ஏதுங்கிற அந்த அந்த பத்திரிக்கையில இருக்கக்கூடிய மொத்தத்தையுமே புடிச்சுருவாங்க. இல்ல நம்ம மெயின் அக்யூஸ்டா கூட இல்லாம போலாம். ஆனா கண்டிப்பா நம்மளுடைய நேம் கண்டிப்பா பொறுப்பு இருக்கு. ரெஜிஸ்டர் அந்த ஆகுமா? பொறுப்பு இருக்குல்ல. இது என்னால தான் இது நீங்க தவறு, சரி இந்த இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தான் எமோஷனலா வந்துட்டு அட்டாச்ட் ஆச்சுல்ல மக்களோட. அந்த எமோஷனலி அட்டாச்ட் ஆவுது. நீங்க சொல்லியிருக்க வேணாமா? யாருக்கு வந்து இன்னைக்கு நீங்க எமோஷனலி மக்கள் என்னோட அட்டாச் ஆயிருக்காங்க. அதே ம மக்களோட நீங்க எமோஷனலி அட்டாச் ஆயிருந்தீங்கன்னா, நீங்க இந்த வார்த்தைய சொல்லியிருப்பீங்களா? நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க?
இது நடந்தது யாரோ, செய்தது யாரோ, நின்றது நான். இந்த தப்புல எனக்கு பங்கு இருக்கு. எத்தன வருஷம் இந்த தப்ப நான் வந்துட்டு சரி நீங்க எல்ல பேசியிருக்கணும். அப்ப பேசாம விட்டது தாங்க எங்களுக்கு வந்து மனக்குமுறலா இருக்கு. நான் வந்து மனுஷனா பொறந்துட்டேன். இதுக்கு அதாவது நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நான் வந்து மனுஷனா பொறந்துட்டேன். எனக்கு யோசிக்கிற தன்மைய கடவுள் குடுத்துட்டாரு. அந்த மாரி யோசிச்சதுனால, நான் விஜய் மேல தவறு தவறு சொல்றேன். தப்புனா இன்னும் 1000 பேர் திட்டுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் எந்த கட்சிக்கு ச ச அ சப்போர்ட் பண்ணி ஆதரவு சாதகமாவும் நம்ம தெரிவிச்சுன்னு உங்களுக்கு பேசல. சொல்லல. சரின்னா சரி, தவறுனா தவறுன்னு பேசுறதுல என்ன இருக்கு இதுல? நாங்களும் ஒரு இயல்பான மக்கள் தாங்க. இதுல எங்களுக்கான ஆதாயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏங்க நாளைக்கு அதே விஜய் நீங்க அவங்க ஆசைப்படுற மாரி முதல்வரா வந்தாலும், அவருக்கு கீழ தான் நாங்களும் வாழப் போறோம். வாழப் போறோம். என்ன அவரு இதுல என்ன சரியில்லாம இருக்கு இதே மாரி சொல்றதுல? தான் நாங்களும் காணொளி போடப் போறோம். இதே மாரி தான் கேட்கப் போறோம். நீங்களும் கருத்து வந்து சொல்லப் போறீங்க. புரியுதுங்களா? ஆனா ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, வந்து தவறுன்னு ஒரு விஷயத்த சொல்லவே கூடாதுன்னு சொல்றீங்களே! அது எப்படி? விமர்சனத்துக்கு இதுவே அப்பாற்பட்டு வேற தாங்க யாராவது நியாயம். ஒருத்தவங்க பண்ணி 41 பேர் இறந்தத நீங்க விட்டுருப்பீங்களா? அ? இதே இதே விஜய் அவர்கள் நல்லா வெளிப்பா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க. இவங்களோட நடவடிக்கைலாம் எப்படி இருக்கும்? இவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப் இதனால அந்த தம்பிக்கு சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல்ன்றது வந்துட்டு தூய்மைப்படுத்த வேண்டியது. ஆனா அரசியல்ன்றது தவறான ஒரு விஷயம் கிடையாது. அரசியல சுத்தப்படுத்திட்டு அரசியல் மாரி ஒரு நல்லது எதுவுமே கிடையாதுப்பா. மிகப்பெரிய ஆகச்சிறந்த சேவை இது. இறைவனுக்கு நேரடியா செய்ற சேவை மாதிரி மக்கள் பணியே மகேசன் தொண்டுங்கிற மாதிரி, இதுல அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. ஆனா நீங்க என்னன்னா, அதனுடைய அதாவது புரிதல் இயல்பான தெரியல. ஒரு மனுஷனாலயோ, நான் தவறா சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. ஒரு அதாவது உங்க கட்சி தலைவர் ரொம்ப இயல்பான மனிதர். ஓகேங்களா? அவர நம்ம நடிக்கிற காலத்துலருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ரொம்ப ரொம்ப இயல்பான மனிதர். ஓகேங்களா? ஆனா அரசியல்ன்றது வந்துட்டு, அத அது வந்து ஒரு கடினமான ஒரு ஒரு விஷயம் அது. அது எந்த நேரத்துல அதாவது சில எம்.எல்.ஏக்கள் பேசி கேட்டிருக்கிறேன் நானு. நேர்லயும் பேசி கேட்டிருக்கிறேன். அவர்களோட சில கலந்துரையாடல்கள்லாம் செஞ்சிருக்கும்போது, அவர்களுக்கெல்லாம் டைமே கிடைக்காது. சாதாரண ஒரு எம்.எல்.ஏக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லண்ணே. எம்.எல்.ஏக்கே ஒரு டைம் கிடைக்காது. ஆ ஒரு 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 நிம்மதியான ஒரு ஒரு நாள்ல இருக்க முடியாது. ஒரு சந்தோஷமும் இருக்கும். அடுத்த அதே நாள்ல துக்கமும் இருக்கும். அதே நாள்ல ரொம்ப கடினமா அந்த மீளவே முடியாத சோகம் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து பயணிக்கிறது தான் வந்துட்டு அரசியலு. இங்க இங்க வந்து நல்லது செய்றது மட்டுமே அரசியல் இல்ல. நல்லது செய்ற அதே நாள்ல இன்னொரு இடத்துல சூழ்நிலை காரணமா ஒரு ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கும். அதுக்கு நீங்க காரணமே இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அந்த களத்துல நின்னாகணும். அது நல்லது செய்ய போறீங்களா அங்க போயி? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? சம்பவமே ஒண்ணு உங்களுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனா ஒண்ணு நடந்துருச்சு. அந்த இடத்துல போய் நின்னு தான் ஆகணும் நம்ம. அங்க போய் நல்லது செய்ய முடியுமா? அங்க என்ன தேவையோ அத செய்யணும். அதுக்கு பேர் தான் அரசியலு. இங்க நல்லது 24 மணி நேரம் நீங்க நல்லது செஞ்சுட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள பட்டியல் போட்டோம்னு வச்சுக்க, அந்த பட்டியல் லிஸ்ட் தான் நீண்டு போகும். அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா, நீங்க ஒரு 2 விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு, நாங்க இத பண்ணலையே, அத பண்ணலையான்னா பண்ணல. எதையும் முழுமையா நீங்க அத முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியல. புரியுதுங்களா? அதாவது ஆட்சிக்கு இல்லாத கட்சிகள்னா போராட தான் முடியும். ஆனா, அந்த போராட்டமே நீங்க செய்யலையே! இப்போ ஆளும் கட்சிகளா இருக்கட்டும், ஆண்ட கட்சியா இருக்கட்டும், அவங்கள இதுல இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு எல்லாமே உங் வச்சிருப்பாங்க. நீங்க போராடின காலம் போய் உங்களுக்காக போராட வேண்டிய காலம் எங்களுக்கு வந்துருச்சே! இப்ப என்னன்னா, நாங்க போராடின ஏரியாவெல்லாம் விட்டுட்டு, நீங்க வந்துரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கோம். ஏன் தெரியுங்களா? உங்கள மாரி ஆளு வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துருச்சு எங்களுக்கு. வந்து பிரச்சனை வரல. வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை. 1000 பிரச்சனை. உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை. அது வேற. நாங்க அதுல தலையிட விரும்பல. ஆனா, அதனால வர பிரச்சனைகள பாருங்க. அதனால ஒரு ஒரு அரசியல் தெளிவு வந்துட்டு படணுன்றது தான் இங்க எல்லாரோட கோரிக்கை. ஒரு தாவேக்காக்காரன எல்லா கட்சிக்காரனும் ஏன் விமர்சிக்கிறான் அப்டின்னா, அத நீங்க கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஏன் சொல்ல வராங்க? எதுக்கு சொல்றாங்கன்றது. நீங்க வெறும் விளம்பர அரசியல். உங்க கட்சியில 75% மேல வெறும் விளம்பர அரசியல் தான் பண்றாங்க. இல்ல நான் சொல்றதுல உங்களுக்கு தவறு இருக்கு. நீங்க வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பேசுறீங்க அப்டின்னா, உங்களுடைய பிரபலமான ஒ அ எம்.எல்.ஏ வாக்காளர்கள வேட்பாளர்கள போய் பாருங்க. அவங்களுடைய Instagram பதிவ பாருங்க. அவங்க போடுற YouTube பதிவ பாருங்க. அவங்க போடுற ஷார்ட்ஸ் வீடியோவ பாருங்க. அவங்க போடுற வீடியோவ பாருங்க. எல்லாத்துலயும் அவங்க என்ன செய்றாங்கன்றத பாருங்க. அதுல அவங்க வெறும் கருத்து இருக்கா, விளம்பரம் மட்டும் தான் அரசியல் இருக்கான்னு படுத்துறாங்களே தவிர பாருங்க. பார்த்து நீங்களே தெளிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருங்க. சரியா? அப்படியே அவங்கள்ட்டயே ஒப்படைச்சுருவோம். சரியா? இதுல கண்டிப்பா. இந்த காணொளியில அவங்களுக்கு என்ன சந்தேகமோ, நிறை, குறை என்ன இருக்கோ, அவங்க கருத்தா இத பதிவிடட்டும். அவங்களுக்கு உண்டான நம்ம பதிலா சொல்லுவோம்.
சரியா? அடுத்த அடுத்தடுத்த காணொளிகள வந்துட்டு நான் உங்களுக்கு நீங்க கேளுங்க. நாங்க இன்னும் வந்துட்டு தெளிவான ஆன்ஸர் வந்து குடுக்குறோம் உங்களுக்கு. ஏன்னா, இத பத்தி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்காக பதில் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல தயாரா இருக்கோம். கேளுங்க. நம்ம கேட்க கேட்க நாங்க பதில் சொல்றோம். இதுல அந்த நண்பர் வந்து ஒரு ஒரு வார்த்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு. "இதுலயும் நீங்க வந்து வீடியோ மாரி போட்டு பணம் சம்பாதிக்க வந்திருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கிறாங்க. நாங்கலாம் சும்மாலாம் இல்ல. ஏற்கனவே நாங்க வேலையில தான் இருக்கோம். நல்ல சம்பளம் தான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம். இதுலலாம் வர வீடியோல இந்த வீடியோ போட்டு நாங்க சம்பாரிக்கிற அளவுக்கு நாங்கலாம் பெரிய பெரிய சேனல் வச்சு நடத்தல. புரியுதுங்களா? நாம்ப இன்ஃப்ளூயன்சரா இல்ல. அது மாரி வச்சுக்கிட்டு இருந்தா, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் சரி. எங்களுக்கு இதுல 10 பைசாவுக்கு வழி கிடையாது. அத புரிஞ்சுக்கங்க. நாங்க வந்து இது மாரி விமர்சிச்சு தான் நாங்க வாழணும், வளரணும்னு அவசியம் இல்ல. சரி. அ அவரு நமக்கு பதில் தருவாங்க. அவருக்கு நம்ம அப்புறமா அடுத்ததுல பதில் சொல்லலாம். உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி, அதுவும் இவ்வளவு உங்கள பிஸியான ஷெட்யூல்டுல வந்து நீங்க வந்து இவ்வளோ நேரம் நீங்க நேரம் குடுத்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி. பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. திக்கட்டும் நன்றி. பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நண்பர்கள் நெறைய பேரு அ உங்களுடைய நண்பர்களும், என்னுடைய நண்பர்களும் நெறைய பார்க்குறாங்க. ஆனா பார்க்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதில்ல. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து எங்கள மென்மேலும் வந்துட்டு இந்த காணொளிகள் வந்துட்டு போடுறதுக்கு வழிவகுக்கும். எனவே தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லைக் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டுருங்க. நன்றி. நன்றி.